ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பாசிப்பருப்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாசிப்பருப்பு தோசை செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒன்றா ஊற போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிட்டு அப்புறம் கழுவிட்டு காமிக்கிறேங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுட்டு அரிசியை சேர்த்துக்கலாம், பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. பாசிப்பருப்பு தோசைக்கு அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தோம். நல்லா ஒரு 2 மணி நேரம் சூப்பராக ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா எப்போவும் தோசைக்கு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அது கூடவே பாருங்கள், காரத்துக்கு சிகப்பு மிளகாய், சீரகம், வெங்காயம், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். கிரைண்டர் இல்லைனாலும் சரி, மிக்ஸி இல்லைனாலும் சரி, உங்கள் விருப்பம்தான். ஃபஸ்ட்டு இது எல்லாம் போட்டு அரைச்சதுக்கப்புறம் அரிசி பருப்பு சேர்த்து அரைச்சிட்டு நான் இப்போ காமிக்கிறேங்க. பாசிப்பருப்பு தோசை மாவு அரைச்சி வச்சாச்சுங்க. இது புளிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க, அரைச்ச உடனே ஊற்றலாங்க. பாசிப்பருப்பு தோசை மாவில் கருவேப்பிலை சேர்த்தாச்சுங்க. இப்போ இது கடுகு தாளித்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. ரெகுலராக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தான். நீங்கள் உளுந்து மாவு தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம், ரவா தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ பாசிப்பருப்பு தோசை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நீங்கள் மூடி வச்சு சுடலாம், சும்மாவும் சுடலாங்க, நம்ம இஷ்டம்தான். இது 1 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். தோசை வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. ஈஸியாக தான் எடுக்க வரும். நீங்கள் 1 சைடாக வேணால் கூட எடுத்துக்கலாம். 1 சைடாக எடுக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஓகே, அவ்வளோதான். இப்போ கீழே 1 நிமிஷம் வேகட்டும், பார்க்கலாம். நல்லா ரோஸ்ட்டாகவும் வரும், சாஃப்டாகவும் வருங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு தோசை கீழேயும் வெந்துடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாட்டிங்களா, பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வந்திருக்கு, நல்லா ஸ்டிஃபாக நிற்குது பார்த்தீங்களா. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டு கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. சத்தான சுவையான பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. ஊற வைக்கிற டைம் மட்டும்தான், புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் அரைச்ச உடனே ஊற்றிக்கலாங்க. சுவை மட்டும் இல்லைங்க, சத்துக்கள் நிறையா இருக்குது. பாசிப்பருப்பை தவறாமல் பயன்படுத்துங்க. பொங்கலில் மட்டும்தான் சேர்க்கணுன்னு இல்லை, இந்த மாதிரி தோசையில் கூட நம்ம ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க தோசை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.